நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவர் இயேசுவின் நற்கருணை பிரசன்னம் நம்முடைய இதயத்தில் எழுந்திருக்கின்ற இயேசு இதோ திருவுடலாய் திருரத்தமாய் நம்மை பாதுகாக்கின்ற அரண்கோட்டையாய் இருக்கின்றார். திருப்பாடலாசிரியர் 91 அதிகாரம் 2வது வசனம், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். இயேசுவின் இதயத்திலிருந்து பொங்கி விழுந்த அந்த திரு ரத்தம் எவ்வாறு நம் ஒவ்வொருவரையும் அவருடைய புகலிடமாக நம்மை அரண்கோட்டைக்குள் அழைத்து வருகின்றதாய் அமைகிற வேளையிலே அவரை ஆராதித்து அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்ற பாடல் வரிகளை இணைந்து பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை
அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா என்ன நன்றீரே நன்றி ஐயா ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆராதனை கரங்களை உயர்த்துவோம். ஆராதனை 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 ஹல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் போற்றுதலுக்கும் புகழுவதற்கும் உரிய தேவனே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்முடைய அன்பின் பிள்ளைகளாய் இதோ உம்மை ஆராதிக்கின்றோம். ஆசீர்வாதத்தை பெறுகிற பிள்ளைகளாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களை கண்ணன் கருமணி போல காத்து வழிநடத்திருக்கின்ற உமது கிருபைக்காய் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே வாஞ்சையாய் உம்மை அன்பு செய்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றியதற்காய் எங்களை தொட்டு கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம். ஆண்டவரே ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்முடைய பிரசனத்திலே நாங்கள் ஆராதிக்கின்றோம். உம்முடைய அன்பின் கிருபையினால் ஆராதிக்கின்றோம். எங்களுடைய முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுடைய முழு வல்லமையோடு உம்மை ஆராதிக்கின்றோம். முழு வல்லமையோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நீரே வல்லமையின் தேவனாக இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற கிருபைக்காய் நடு செலுத்துகின்றோம். எங்களுடைய கரங்கள் எவ்வாறு உம்மை நோக்கி
உயர்வது போல தேவனே எங்களுடைய வாழ்வும் உயரப்படுகிற வேளைகளே இதோ இந்த முதல் வெள்ளிக்கிழமை உம்முடைய அன்பின் தருணத்திலே செபிக்கிற பிள்ளைகளாய் எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற வேளைகளே உம்மை ஆராதிக்கின்ற பிள்ளைகளாய் எங்களுடைய கரங்கள் உயர்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளும் உயர்கிற வேளையிலே உம்மை ஆராதிக்கிற நாங்கள் சோர்ந்து போய்விடாமல் சூழப்போய் விடாமல் உம்மை போற்றுகின்ற பிள்ளைகளாய் இருக்க செய்தல்லும் ஆண்டவரே. நற்செய்தி எங்கே அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை நீர் அறிந்தவராக இருக்கிறீர், கூறியவதாக இருக்கிறீர். இதோ என்னுடைய மனதில் உம்முடைய அன்பின் நற்செய்தி அறிவிக்கின்ற இத்தருணத்தில் எவ்வாறு எசேக்கியேல் புத்தகத்திலே உலர்ந்த எலும்புகளுக்கு நீ நற்செய்தி அறிவி என்று சொன்னதின் நிமித்தமாக அங்கே உலர்ந்த எலும்புகள் இதோ உம்முடைய வார்த்தையை கேட்டவுடன் சேனைகளாக மாறியது. உலர்ந்த எலும்புகள், காய்ந்த எலும்புகள், அதன் மீது தசைகளும் நரம்புகளும் ஏன் தோளும் மூடப்பட உம்முடைய அன்பின் வார்த்தைகளை எடுத்து இயம்பியதாய் மாறியது. இதோ மரித்த ஆத்துமாக்களுக்காய் செபிக்கிற மாதத்திலே என்னுடைய சிவங்கள், என்னுடைய மன்றாட்டுக்கள், என்னுடைய விண்ணப்பங்கள், என்னுடைய ஒவ்வொரு தியாகம் நிறைந்த செயல்கள் ஆண்டவரே, மரித்த ஆத்துமாக்கள் அவர்கள் முடிவில்லா வேதனை நெருப்பிலிருந்து அவர்கள் மோட்சத்தின் வாயிலை உம்முடைய முகமுகமான தரிசனத்தை கண்டடைய செய்தலும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் சுபிக்கின்ற ஒவ்வொரு சுபங்கள் இதோ உம்முடைய அருள் கிருபையை பெற்ற மலர்களாக மனம் வீசுகின்ற சுபங்களாக மாறியல்லும் ஆண்டவரே. ஆயனே, இதோ என்னுடைய வாழ்வுக்கு எதுவும் குறையில்லை என்று சொன்ன வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே பசும்புல் மேய்ச்சலில் அழைத்து வருகிறீர், இளைப்பாற செய்கிறீர். எங்களுடைய உள்ளமும் எங்களுடைய குடும்பமும் அதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறது ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மக்களை நான் ஏதோ இந்த வேளைகளை அர்ப்பணிக்கின்ற தருணத்திலே எங்களை விட்டு பிரிந்து உம்முடைய முகமுகமான தரிசனத்துக்காய் காத்து கொண்டிருக்கின்ற மரித்த ஆத்துமாக்களுக்காய் மன்றாடுகின்றோம் தேவனே. இதோ அவர்களுடைய தலைமீது எண்ணெய் பூசுகின்றீர், நறுமண தைலம் பூசுகின்றீர் என்று சொன்ன தேவனே, என்னுடைய எதிரியாய் இருக்கின்ற சாத்தானின் முன்னிலையிலே என்னுடைய வாழ்வுக்கு வல்லன்மையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் சாத்தானின் குரலுக்கு செவிமடுக்காமல் உம்முடைய அன்பின் குரலின்படி வாழ்வதற்காய் உம்முடைய அன்பை சுவைக்கிற நாங்கள் அன்பை பகிர்கிற பிள்ளைகளாய் நற்செய்தியின் கிருபையாய் நாங்கள் வாழ வழிவகை செய்யும் ஆண்டவரே. நாங்கள் குறையுள்ளவர்களாக இருக்கின்றோம். நீர் உம்முடைய அருளினால் எங்களுடைய உச்சம் தலைமுறை உள்ளங்கால் வரை நறுமண தைலம் பூசி எங்களை குணப்படுத்துகிறீர். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற பொழுது எங்களுக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. நீர் எங்களோடு இருக்கிற ஆண்டவரே. வெற்றியின் தேவன், ஒளியின் தேவன், ஒளியின் மக்களாய் இருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கவும் முன்மதியோடு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவரே உம்முடைய அருளை கேட்கிற, உம்முடைய அருளை பற்றி சொல்லுகிற காரியங்களாக, காரணங்களாக மாற்றிலும் ஆண்டவரே. இந்த திருப்பீடம் எவ்வாறு ஒளியின் வெள்ளத்தில் மிதக்கிற தருணத்தில் உம்முடைய அன்பின் பிரசன்னம் இந்த ஒளியின் மத்தியிலே நாங்கள் சரணாகதியாய் எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிய தேவனே, இதோ விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பலர், ஆனால் வந்திருப்பவர்களோ சிலர் என்று உம்முடைய விருந்தை சுவைக்க மறுத்த பிள்ளைகள், மறந்த பிள்ளைகள், வேறொரு காரணத்துக்காய், காரியத்திற்காய், இதைவிட எங்களுக்கு அது முக்கியம் என்று இருக்கிற பிள்ளைகள், அவர்களையும் உம்முடைய பொறுப்பாற்றில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீரே அவர்களை ஆசீர்வதித்தருளும். எவ்வாறு பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் கர்ஜிக்கின்ற சிங்கம் போல சாத்தான் விழுங்குவதற்காய் காத்து கொண்டிருக்கின்றான், ஆனால் நீரோ எங்களுடைய உள்ளத்தின் கதவுகளை
தட்டிக்கொண்டே இருக்கிறீர். திருப்பாடல் ஆசிரியர் 3ஆம் அதிகாரம் 20வது இறைவசனத்தின்படி, ஏதோ என்னுடைய உள்ளத்தின் கதவுகளில் தட்டிக்கொண்டிருக்கின்றவர் நீரே. ஏதோ மத்தேயு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது இறைவசனத்தில், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று கூறினீரே. எங்களுடைய உள்ள கதவு திறக்கிறதா ஆண்டவரே? நீர் எங்களோடு இருப்பதற்காய், எங்களோடு உடன் பயணிப்பதற்காய், எங்களோடு விருந்தொன்றை ஏற்பாடு செய்திருக்கின்ற வேளைகளே உண்ணுவதற்காய் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நற்கருணை பிரசன்னம், நாங்கள் உட்கொண்டிருக்கின்ற தெய்வீக இயேசுவினுடைய திருவுடல் திருரத்தம் எங்களுடைய உள்ளத்தை, ஆன்மாவை ஊடுருவி உள்ளத்தில் உள்ள ஒவ்வொன்றையும் அறிந்ததாய் இருக்கிற தருணத்திலே ஆண்டவரே, உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் அருளும் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரட்டும் ஆண்டவரே. நானும் ஆண்டவருடைய இல்லத்தில், இதோ அவருடைய திருப்பாதத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். Praise the Lord. நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். Hallelujah. 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 Amen. Amen. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. தெய்வமே நன்றி. தெய்வமே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. உம்மை புகழ்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுகிற வேளைகளே நீரே எங்களை பாதுகாத்தருளும். இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுக்கே புகழ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய கரங்கள் உயர்ந்திருக்கின்ற வேளைகளே ஆண்டவரை புகழ்ந்திடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உம்மை போற்றுகிற பிள்ளைகளாய், உம்மை வாழ்த்துகிற பிள்ளைகளாய், நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், இதோ முழந்தால் படியிட்டு ஜெபிக்கிற வேளைகளே ஒவ்வொரு குறைகளையும் நீர் களைந்தெறியவும், என்னுடைய வாழ்க்கை உம்முடைய அற்புதமான இதோ உம்முடைய அருள் கிருபையில் நாங்கள் பயணிக்க செய்தருளும். பசும்பொல் வேற்றொலிலே எங்களை இளைப்பாறு செய்கிற ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தை உம்முடைய அன்பினால் வருடிக்கொண்டு எங்களை காத்து வழிநடத்துகின்ற ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். உம்மை நாங்கள் போற்றி புகழுகின்றோம். உங்களை நாங்கள் ஆராதிக்கின்றோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆரமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். ஆண்டவரே, உம்மை போற்றுகிற பிள்ளைகளாய் எங்களை உயர்த்துகிற வேளைகளே உம்மை இன்னும் ஆர்வமாய் நாடுகிற மக்களாய் நாங்கள் திகழ இதோ சுபிக்கிறோம். மண்டியிட்டு உம்மை ஆராதிக்கின்றோம். மாண்பீர் கீதம். அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாக. திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக.
வாண்டவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய தெய்வீக ரட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கிட நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் உய்த்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆசீர்வதியாம் எமை ஆசீர்வதியாம், 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 ஆசீர்வதியாம் என்னை ஆசீர்வதியாம். அருள் திரு தேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு தூய்மை மரியாள் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள் போற்றி. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்று தாரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் துயரலானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தூய சூசை தந்தையே வாழ்க. God bless you. Thank you, Father. நாளை மாதத்தின் 2வது சனிக்கிழமை நண்பகல் 11 மணிக்கு இறைவேண்டல் குழுவினரோடு ஒன்றிணைந்து
நற்கரணை ஆராதனையும் 12 மணிக்கு சிறப்பு யூபிலி திருப்பலியும் நடைபெறும். எனவே நாம் ஒன்றிணைந்து செபித்திடுவோம். இன்றைய நாளில் திரு இறுதி ஆண்டவருடைய திருப்பாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மரித்த ஆத்மாக்களுக்காய் ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி பெயர் சொல்லி ஒப்புக்கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய குடும்பங்களில் வாழ்ந்து உழைத்து மரித்த ஆத்மாக்களுடைய பெயர்களை எழுதி கொண்டு வாருங்கள். அவர்களுக்காய் திருப்பலியில் ஒப்புக்கொடுத்து செபியுங்கள். திரு இறுதி ஆண்டவருடைய பாடலை இணைந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.